பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் ஒரத்தநாடு எம்எல்ஏயுமான வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்த நிலையில் அதிமுக சுதந்திரமாக செயல்படவும் இல்லை, கட்சிக்குள் சர்வாதிகாரமே மேலோங்கி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக செயல்பட்டு வந்தார். ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அமைப்பில் தீவிரமாக செயலாற்றி வந்த வைத்திலிங்கம் இன்று திமுகவில் இணைந்தார். ஒரத்தநாடு எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்த அவர் திமுகவில் இணைந்ததற்கான காரணத்தை செய்தியாளர்களிடையே தெரிவித்தார். தமிழக முதல்வர் ஸ்டாலினை மக்கள் போற்றி புகழ்வதாகவும் மக்கள் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து வருவதாகவும் கூறினார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள் என்றால் எல்லோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்தி மக்களின் மனதில் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது அதிமுகவில் இருந்து விலகினாலும் பேரறிஞர் அண்ணா தொடங்கிய தாய் கழகமான திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதாக கூறினார். மேலும் திமுகவில் இடையே எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை என்றும் விளக்கமளித்தார். அதாவது அவரை விட்டு விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது, முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும், அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியெல்லாம் எந்த டிமாண்டும் நான் வைக்கல, நானும் கேட்கல. அதிமுக மற்றும் பன்னீர்செல்வம் அணி என இன்னும் சிலர் திமுகவுக்கு வர உள்ளதாக கூறிய வைத்திலிங்கம், இதற்கு காரணம் அதிமுக சுதந்திரமாக செயல்படாததும் அங்கு சர்வாதிகாரமே மேலோங்கி நிற்பதும் தான் காரணம் என குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். நிறைய பேர் வருவாங்க. 26ஆம் தேதி இணைப்பு விழா இருக்கிறது முதலமைச்சர் தஞ்சை. அதிமுகவா சுதந்திரமாக செயல்படலை, சர்வாதிகாரமாக. ஏற்கனவே ஓபிஎஸ்ஸின் இடதுகரமாக இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த நிலையில் தற்போது வலதுகரமான வைத்திலிங்கமும் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதனால் ஓபிஎஸ் தனிமரமாக ஆக்கப்பட்டுள்ளார். அவரது ஆதரவாளர்கள் மேலும் சிலர் பல கட்சிகளுக்கு தாவ முடிவு செய்துள்ளதால் காவி வேட்டி கட்டிக்கொண்டு பாஜகவில் இணைவாரா அல்லது திமுகவில் இணைவாரா ஓபிஎஸ் என்ற கேள்வி எழுந்துள்ளது.